ஹலோ கைஸ், வெல்கம் டு சத்யா ஸ்டோரி யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாங்க இருக்கும். ஸ்ரீநகர் டு சென்னை. ஸோ ஃப்ளைட் ட்ராவல். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வெளியே ஒரு தடவை நம்ம ஐடி ப்ரூஃப் அண்ட் டிக்கெட்ஸ் வந்து இங்கே நம்ம காமிச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை செக்இன் முடிச்சு நம்ம உள்ளே போகுவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ஸோ ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏர்போர்ட் தான். ஸோ இடமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஓவர் வியூ பார்த்திங்கன்னா இது தான். இது பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ் செல்ஃப் செக்இன். ஸோ உங்களுக்கு மெயில் இல்லாட்டி நார்மல் மெசேஜ் வந்திருக்கும் உங்களுடைய டிக்கெட்டோட பிஎன்ஆர். ஸோ நீங்கள் அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான டிக்கெட்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2 டிக்கெட்ஸ் வரும். ஏன்னா இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் இருக்காது. ஸோ கனெக்டிவிட்டி ஃப்ளைட் தான். ஒன்று நம்ம டெல்லி போயிட்டு சென்னை போகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஹைதராபாத் போயிட்டு சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 2 போர்டிங் டிக்கெட் வரும். இங்கே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கவுண்டர் கிட்டே போகணும். ஸோ நம்ம இங்கே டேரெக்டாக கூட வரலாம். நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ நம்ம லக்கேஜ் வந்து நமக்கு வெயிட் போட்டு ஸோ அது டேக் போட்டு அமுச்சிடுவாங்க. இங்கே போர்டிங் பாஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா 3rd டைம் இங்கே செக் பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு நமக்கு ஹேண்ட் லக்கேஜ் வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து நமக்கு ஃப்ளைட் வந்து நமக்கு எந்த கவுண்டர் வரும் நம்ம டிக்கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக அங்கே போக வேண்டியது தான். இந்த ஃப்ளைட்டில் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு குட்டி ஹேம்பர் மாதிரி தந்துருந்தாங்க. அந்த ஒரு டிஷ்யூ, அப்புறம் மிக்ஸ் செரி, மக்கானா இருந்தது, அப்புறம் நியூட்ரிஷியன் ஜூஸ் இருந்தது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷியன் சாண்ட்விச் இருந்தது, ப்ளஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நமக்கான ஸ்நாக்ஸ் இந்த ஃப்ளைட்டில். இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் சீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் கால் முன்னாடி நீட்டும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்பலாம் இடிக்காது. ஸோ இதில் நீங்கள் போர் அடித்தா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மேகசின் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இது பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டுமே இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸ்ரீநகர் டு டெல்லி பார்த்தீங்கன்னா 1 to 1.5 hours தாங்க ட்ராவல். ஸோ ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போயிடும். ஆக்சுவலாக நம்ம ஸ்ரீநகர்லேருந்து நம்ம டெல்லி வந்திருந்தோம். ஸோ டெல்லியில் வந்து நம்ம ஃப்ளைட் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோங்க. இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் தான் நம்ம லேண்ட் ஆகிறோம். ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்தோம்னா ஸோ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் வரும் இங்கே டேரெக்டாக. ஸோ நம்ம இங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆகிற இடத்துல இருந்து ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் நம்மளை இந்த பஸ்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு விடுவாங்க. நம்ம இந்த பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே ஸோ நம்மளுடைய லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது தனியாக ஒரு வண்டியில் வச்சுட்டு நமக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. பஸ்லேருந்து இறங்கிட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸிட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போகணும். ஸோ அந்த வழியே போகும்போது தான் நமக்கு போகிற வழியிலே வந்து நம்ம லக்கேஜுமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு போகுவோம்.
அவ்வளோதாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் கவுண்டர் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இங்கே லக்கேஜ் பேக் டு பேக் ஒன் பை ஒன்னாக சென்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளது வர கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சத்யா ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.